துரோகிகள் இருந்துதான் காரணம்னா அதுக்கு பிறகு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும்ல. அதாவது எம்பி தேர்தலில் ஜெயிக்கிறது கஷ்டம். 6 எம்எல்ஏனா ஒரு எம்பி. ஸோ எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிக்கிறதும் 6ல் ஒரு பங்கு. உள்ளாட்சி தேர்தல் அப்படி இல்லையா? உள்ளாட்சி தேர்தலில் ஏராளமான யூனியன்கள் இருக்கு, ஒன்றியங்கள் இருக்கு, ஏராளமான பதவிகள் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதுங்கிறது கம்பேரிட்டிவ்லி நம்ம லோக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா எளிது தானே. அதிமுக ரிபல் லீடர் உள்ளாட்சி தேர்தல் இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கல்ல. திமுக ரிபலா இருக்கவங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்தா ஜெயிச்சிருவாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெறல. அப்போ வெறும் துரோகிகளால் தான் நாங்க தோத்தோம்னு சொல்றதுல அர்த்தம் இல்லையே. எடப்பாடியோட பிரச்சனை என்னன்னாங்க, அவர் இன்னமும் ஒரு கான்பிடென்ட் லீடரா இல்ல. ஒரு ஸ்ட்ராங் மேனா இருக்காரு. கான்பிடென்டா நம்ம தலைவர், நம்ம வச்சு எல்லாரும் கட்டுப்பட்டவங்க, நம்மளை ஏத்து யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் அது நம்மளை பாதிக்காது. தலைவனுக்கான தன்னம்பிக்கை அதுதானே. அது இல்லைங்கும் போது சிக்கல் வருதுல்ல.